ஜகாத்து தஹபி வல் ஃபில்லத்தி, தங்கம் மற்றும் வெள்ளியுடைய ஜகாத். தஜிபு ஜகாத்து, ஜகாத் வாஜிபாகும். ஃபி தஹபி வல் ஃபில்லத்தி, தங்கத்திலேயும் வெள்ளியிலேயும் ஜகாத் வாஜிபாகும். இதா பலகா, அந்த ரெண்டும் அடைந்தால், நிசாபன், நிசாபை அடைந்தால், நிசாபுடைய அளவை அடைந்தால் தங்கத்திலும் வெள்ளியிலும் ஜகாத் வாஜிபாகும். ஃப நிசாபு தஹபி, தங்கத்துடைய நிசாபுடைய அளவாகிறது இஸ்ரூன மிஸ்கால், 20 மிஸ்காலாக இருக்கும். அதாவது சபஅத்துன் வ சமானூன கிராமன் தக்ரீபன், நெருக்கமாக ஜிராமன் போட்டிருக்காங்க. ஜிராமனா கிராம்னு அர்த்தம். நெருக்கமாக 87, நம்ம 84ன்னு படிச்சிருப்போம், இல்லை 87ன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ 87 கிராம் இருந்தால், 87 கிராம்ங்கிறது 20 மிஸ்கால். அப்போ 20 மிஸ்கால் இருந்தால் தங்கத்தில் நிசாபுடைய அளவாகும். இப்போ நிசாபுல் ஃபில்லத்தி, வெள்ளியுடைய நிசாபுடைய அளவாகிறது மிஅத்தா திரஹமின், 200 திரஹமாக இருக்கும். அதாவது ஹம்சு மிஅத்தின் வ ஹம்சத்துன் வ திஸ்ஊன கிராமன் தக்ரீபன், நெருக்கமாக 595 கிராமும். நம்ம 622 கிராம்னு படிச்சிருப்போம். அப்போ அந்த 622 கிராம் வெள்ளியில் இருந்தால் அது வெள்ளியுடைய நிசாபுடைய அளவு. அப்போ நிசாப்னா என்ன? ஜக்காத்து தகுதியாவதுக்குள்ள ஒரு அளவு, அதுக்கு பேர் தான் நிசாப். அப்போ 10 பவுன் இருந்தால் நிசாபை அடைந்து விட்டதாக அர்த்தம். வெள்ளியில் 622 கிராம் இருந்துச்சுன்னா நிசாபை அடைந்து விட்டதாக அர்த்தம். 40 ஆடு இருந்துச்சுன்னா அப்போ அவன் நிசாபை அடைந்து விட்டான், அதாவது ஜக்காத்து கொடுக்கின்ற எல்லையை தொட்டு விட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி. அடுத்து வயஜூஜு, கூடும். ஓகே, அதை வாஜிபு ஃபீஹிமா, அந்த ரெண்டுலேயும் வாஜிபாகிறது. அதாவது தங்கத்திலையும் வெள்ளியிலையும் வாஜிபாகிறது. ருபுல் உஸ்ரத்தி, 10 4 1 இருக்கும். அதாவது 40 1, 10 4 1ங்கிறது என்ன? 40 1. அதாவது 2.5 ஃபில் மெய்யான்னு என்ன சதவீதம், 2.5% இருக்கும். யஜூஜு, அப்போ 10 பவுன் ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவன் 2.5% ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். அதே போல் வெள்ளியில் 622 கிராம் இருந்துச்சு அப்படின்னா அவன் 2.5%, 2.5%, இல்லாட்டி 40 1 அது மாதிரி பிரிச்சுட்டு அவன் என்ன பண்ணணும்? ஜக்காத்தா கொடுத்துடணும். யஜூஜு ஜாயிஸ் ஆகும். அதாவது ஜக்காத்தை ஃபீஹிமா, அந்த தங்கத்திலையும் வெள்ளிலையும் ஜக்காத்தை நிறைவேற்றுவது வாஜிபாகும், ஜாயிஸ் ஆகும். பி தஃபஇ, ஒப்படைப்பது கொண்டு, கித்அத்தின், ஒரு துண்டை, மினத் தஹபி, தங்கத்திலிருந்து, அவில் ஃபில்லத்தில் வெள்ளியிலிருந்து, பில் வஜ்னி, எடையை கொண்டு, எடையை கொண்டு தங்கத்திலிருந்தும் வெள்ளியிலிருந்தும் ஒரு துண்டை ஒப்படைப்பது கூடும். அப்போ எடை போட்டு 2.5 கிராம் தங்கமாக இருந்தால் எடை போட்டு கிராம் இல்லை 2.5%, எத்தனை பவுனு தங்கம்? இப்போ 100 பவுனு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இவன் எவ்வளோ ஜக்காத் தரணும்? 2.5 பவுனு ஜக்காத்தாக கொடுக்கணும். 100 பவுன் வச்சுருக்கிறவன் 2.5 பவுனு ஜக்காத்தாக கொடுக்கணும். 2.5 பவுனை எடை போட்டு அந்த 2.5 பவுனாகவே என்ன பண்ணிடலாம்? ஜக்காத்தாக கொடுத்துடலாம். அதான் கித்துகத்தின்னு போட்டிருக்காங்களா? அப்போ கித்துகத்துனா பவுனுக்கு பவுனையே ஜக்காத்தாக கொடுக்கறது கூடும். அப்படி இல்லை தங்கத்துலேயும் அதே போல் தான். ஒரு எவ்வளோ தங்கம் வச்சுருக்கிறோமோ அதை கணக்கு பண்ணி 2% எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை வெள்ளியாகவே கொடுக்கறது கூடும். அவ்வளது ஃபி கீமத்தகுமா, அந்த ரெண்டினுடைய தொகையை மினல் உம்லத்தில் ஜாரியா, நடப்பு கரன்சியிலிருந்து, ஜாரியானா நடக்கக்கூடியது, அப்போ நடப்பு
உம்லத்துனா கரன்சி. நடப்பு கரன்சியிலிருந்து அதனுடைய தொகையை ஜக்காத்தா கொடுப்பது கூடும். அப்போ இல்லை அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற நம்ம கொடுக்க போகிற ஜக்காத்துக்கு தங்கத்துக்கு எவ்வளோ காசாக மாறும் அப்படின்னு பார்த்து அந்த காசாக மாற்றி கொடுக்கறதும் கூடும். இப்போ தஹபு மகசூசு கலக்கப்பட்ட தங்கமாகிறது. ஃபில் ஹுக்குமி தஹபில் ஹாலிசி தூய்மையான தங்கத்துடைய சட்டத்திலேயா இருக்கும். தஹபுல் மகசூசு கலக்கப்பட்ட தங்கமாகிறது. ஃபி ஹுக்குமி தஹபி தங்கத்துடைய சட்டத்திலே, ஹாலிசி தூய்மையான தங்கத்துடைய சட்டத்திலேயா இருக்கும். அப்போ தங்கத்தை மட்டும் வச்சு நகை செய்ய முடியாது. அதில் கொஞ்சம் செப்பு சேர்ப்பாங்க. செப்புனா பித்தளை, காப்பரை சேர்ப்பாங்க. அப்போ காப்பர் கலந்திருந்தாலும் அதுவும் சுத்தமான தங்கம் ஒன்று தான். நான் ஜக்காத்து கொடுக்குறப்ப நான் காப்பரில் எவ்வளோ கலந்துருக்கோ நான் அதை தங்கத்துக்கு மட்டும்தானே ஜக்காத்து, காப்பருக்கு இல்லைல்ல. அப்போ நான் காப்பரை கழிச்சிக்கிட்டு ஜக்காத் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ காப்பர் கலந்திருந்தாலும் அதுவும் சுத்த தங்கத்துடைய அளவில் தான் சேரும். இதாக்கான தஹபு ஃபீஹி ஹுவ காலிபு தங்கம் அதிலே மிகைப்பாக இருந்தால். அப்போ காப்பரும் தங்கமும் கலந்துருக்கிறப்ப தங்கம் அதிகமாக இருந்து காப்பர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது தங்கத்துடைய அளவு தான் வரும். அதே சமயம் காப்பர் மிகச்சிருந்து தங்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதில் ஜக்காத்து வராது. ஏன்னா அதுக்கு யாரும் தங்கம்னு சொல்ல மாட்டா, பித்தளைன்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி யாரும் செய்ய போகிறதில்ல. சரி, அடுத்து இதாக்கான தஹபு தங்கமாக இருந்தால் ஃபீ அதிலே ஹுவல் காலிபு அந்த தங்கம் அதிகமாக ஆகியிருந்தால் அப்போ என்ன பண்ணப்படும், அது தூய்மையான தங்கமாகவே கருதப்படும். மிஸ்லுஹு ஃபில்லத்தி அதை போன்றா இருக்கும். ஃபில்லத்துல் மக்சூசு கலக்கப்பட்ட வெள்ளியும். வெள்ளியோட சட்டம் இதுதான். வெள்ளியில் எது கலப்பாங்கன்னு தெரில. வெள்ளியிலையும் எதுவும் கலந்திருந்தால் வெள்ளி தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கலப்படம் இல்லாத வெள்ளியை போன்று தான். அப்போ 622 கிராம் இருந்தால் ஜக்காத்து கடமையாகிடும். நான் வெள்ளியில் கொஞ்சம் வேறு ஜாமான் லித்தியத்தை கலந்துருக்கிறேன், அதனால் கொஞ்சம் லித்தியத்தை பிரித்து எடுத்துட்டா அது 600 கிராம் தான் வரும், 622 கிராமாக வராது. அப்போ நான் ஜக்காத்து தர தேவையில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதிகமாக இருக்கிறது இது வெள்ளி. அப்போ அதனால் வெள்ளியில் ஜக்காத்து கலப்படத்தை சேர்க்கக்கூடாது. ஜக்காத்துல் உருள் பொருள்களுடைய ஜக்காத் வகுவ அதுவாகிறது. அப்போ அந்த உருள்னா வகுவ அதுவாகிறது. சிவ தஹபி வல் ஃபில்லத்தி வல் ஹயவானி தங்கத்தை தவிர்த்து உள்ள ஒன்றாக இருக்கும். வல் ஃபில்லத்தி வெள்ளியை தவிர்த்து உள்ள ஒன்றாக இருக்கும். வல் ஹயவானி விலங்குகளை தவிர்த்து உள்ள ஒன்றாக இருக்கும். உருள் என்பது உருள்னா தங்கம் வெள்ளி ஆடு மாடை தவிர்த்து மீதி இருக்கின்ற அனைத்தும் உருள் தான். கடை வச்சுருக்கிறான், பெயிண்ட்டு கடை வச்சுருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற பெயிண்ட்டுகள் அனைத்தும் உருள் தான். பலசரக்கு மளிகை கடை வச்சுருக்கிறான், அங்கே உள்ள ஜாமான் அனைத்தும் உருள் தான். பலகை கடை வச்சுருக்கிறான், அப்போ அங்கே உள்ள ஜாமான் அனைத்தும் உருள் தான். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கிறான், அங்கே உள்ள ஜாமான் அனைத்தும் உருள் தான். அப்போ உருளுக்கு என்ன மொழிபெயர்க்க முடியாது. அதான் அதில் ஜக்காத் எப்படி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. தஜிபு ஃபீஹி ஜக்காத் அதிலே ஜக்காத் வாஜிபாகும். இதான் கசத மாலிகுஹா அந்த உருளுடைய சொந்தக்காரன் நாடினால், திஜாரத்தை ஃபீஹா அதில் வியாபாரம் செய்ய நாடினால் அப்போ ஜக்காத் அதில் வாஜிபாகிவிடும். அப்போ வியாபாரத்துக்காண்டி இருந்துச்சுன்னா தான் ஜக்காத்து வாஜிபு. வியாபாரத்துக்காண்டி இல்லை, அது வீடு கட்டுறதுக்காண்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னா அப்போ அது அதில் ஜக்காத்து வாஜிப் இல்லை. பலகத் கீமத்துகா அந்த உருளுடைய தொகை அடைந்தால் எத்தினால் நிசாப தஹபி தங்கத்துடைய நிசாபை எத்தினால் அவ்வளவு ஃபில்லத்தி வெள்ளியுடைய தொகையை எத்தினால் இந்த தமாமில் ஹவுலி வருடம் பூர்த்தியாகும் நேரத்தில் முன்பு பது திஜாரத்தி வியாபாரம் ஆரம்பித்த நாளிலிருந்து
1 வருடம் பூர்த்தியாகி வெள்ளியுடைய தங்கத்துடைய நிசாபை அதனுடைய தொகை அடைந்திருந்தால் அப்போ அதில் ஜக்காத்து வாஜிபாகும். ஃபலா ஜக்காத் இல்லை அலா அசாசி துக்கானி லாஜிமத்தி லித்திஜாரத்தி. ஃபலா ஜக்காத் இல்லை அலா அசாசி திங்ஸுகளின் மீது, கடையில் உள்ள பொருட்களின் மீது, துக்கான கடை, அவசியமான லித்திஜாரத்தி வியாபாரத்திற்கு அவசியமான பொருட்களில் ஜக்காத் இல்லை. அப்புறம் என்ன, வியாபாரத்திற்கு அவசியமான பொருட்கள் ஜக்காத் இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு பெயிண்ட் கடை வைக்க போகிறோம் அப்படின்னா அங்கே செலாப் அடிக்கணும், சின்ன சின்ன லைட்டுங்களாம் வாங்கி வைக்கணும், அதுக்குள்ளே பெயிண்ட்டை கலக்கிறதுக்குள்ள மிஷின்லாம் வாங்கி வைக்கணும். அப்போ அந்த மிஷினின் மீதோ அங்கே அடிச்சிருக்கிற ரீப்பரு பலகை அதன் மீது, இல்லாட்டி அங்கே உள்ள டேபிள், அங்கே உள்ள ஸ்டூலு, அதெல்லாம் ஜக்காத்து கிடையாது. அப்போ வியாபாரத்துக்கு அவசியம் எது? அந்த செலாப்பு அவசியம், பெயிண்ட் கலக்கிற மிஷின் அவசியம், லைட் அவசியம், டேபிள் அவசியம். அப்போ இந்த வியாபாரத்திற்கு தேவையான இந்த அடிப்படை பொருட்கள் மீது ஜக்காத் இல்லை. அந்த பெயிண்ட்டுக்கு ஜக்காத் இருக்குது. 1 வருஷம்